32வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 1. ரொம்ப ரொம்ப முன்னால 6வது மன்வந்தரம். 6வது மன்வந்தரம் அப்படிங்கிறது சாட்சுஷ மன்வந்தரம். அதனோட கடைசியில திடீர்னு உண்டான பிரளய காலத்துல தூங்கறதுக்கு ரெடியான நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறது பிரம்மாவோடு தூங்குற காலகட்டமாக்குமே. அந்த காலகட்டத்துல பிரம்மாவோட முகத்திலேருந்து ஹயக்ரீவ மகாசுரன் வேதங்களை அபகரிச்சோன்னு, பிரம்மாவோட முகம் அப்படிங்கிறது வேதங்களாக்கும், அந்த வேதங்களை திருடினோன்னு பகவான் மகாவிஷ்ணு மத்ஸ்யாவதாரம் எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். புறா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், ரொம்ப ரொம்ப முன்னால ஹயக்ரீவ மகா அசுரேனா, ஹயக்ரீவன் அப்படின்னு இருக்கிற பேர் இருக்கிற பெரிய அசுரனால ஷஷ்ட 6வது அந்தஹா, ஷஷ்ட அந்தஹா அப்படின்னா 6வது மன்வந்தரத்தோடு கடைசியில. இங்க மன்வந்தரம் அப்படின்னு சொல்லலை, இருந்தாலும் நம்மளது மன்வந்தரம் ஆயிட்டு இங்க அர்த்தம் எடுத்துக்கணும். அதனால ஷஷ்ட அந்தஹா அப்படின்னா 6வது மன்வந்தரமான சாட்சுஷ மன்வந்தரத்தோடு கடைசியில உத்யது அகாண்ட கல்பே உண்டான நைமித்திக பிரளயத்துல நித்ர உன்முக பிரம்ம முகாது தூங்கறதுக்கு ரெடியா இருந்த நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறது பிரம்மா தூங்குற டைம் ஆக்கும். பிரம்மா தூங்க போற அந்த டைமில் பிரம்மாவோட முகத்திலேருந்து வேதேஷு ஹிருதேஷு வேதேஷு ஹிருதயேஷு வேதங்களெல்லாம் திருடப்பட்டோன்னு மத்ஸ்ய ரூபம் அதில் சாக்கிலா பகவான் மத்ஸ்ய ரூபம் സ്വീകരിக்கிறதுக்கு ஆசைப்பட்டாரே. 2வது ஸ்லோகம். அந்த டைமில் கிருதமாலா நதியோடு ஜலத்துல தர்ப்பணம் பண்ணிட்டு இருந்த தமிழ்நாட்டுல ராஜாவா இருந்த சத்யபிரதனோடு தொழுகையில கூப்புகையில அந்த கை கும்பிளில தண்ணி எடுத்தோன அந்த தண்ணியில பகவான் தேஜஸால ஜொலிக்கிற ஆகிருதியோடு கூடின ஒரு பால மத்ஸ்யமாயிட்டு காணப்பட்டார். ததானி பிரளயம் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாலேயாக்கும் இது சம்பவிக்கிறது. பிரளயம் வந்தானா நதியும் சமுத்திரமும் எல்லாம் ஒன்னாயி சேரும் அப்படிங்கிறதுனால பிரளயம் வர்றதுக்கு முன்னாலே இருக்கிற டைம் ஆக்கும் இப்ப சொல்லப்படுறது. நதி ஜலே தர்ப்பயதா, நதி ஜலத்துல தர்ப்பணம் செய்யற திரமிழாதிபர்த்துஹு சத்யவிரதன், திரமிழாதிபர்த்துஹு சத்யவிரதஸ்ய திராவிட தேசம் தமிழ் தேசத்தோடு அதிபதியான சத்யவிரதனோடு கராஞ்சலோ கூப்பின கைகளில 2 கையும் கூட்டி பிடிச்சு நதியிலேந்து ஜலம் எடுத்தோன தர்ப்பணம் பண்றதுக்கு துவம் பகவானே நீங்கள் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். சஜ்ஜொலித ஆகிருதிகி நம்ம தலங்கர ரூபத்துல கஷ்டன பாலமீனஹா ரொம்ப சின்ன மத்ஸ்யம் ஆயிட்டு அதிருஷ்யதாக காணப்பட்டேளே. ஸ்லோகம் 3. அந்த சத்யவிரத முனியோடு கையில இருக்கிற தண்ணியில பகவான் பயந்து நடுக்கிறதாயிட்டு கண்ட முனி பகவான தன்னோட கையில இருக்கிற கிண்டியில போட்டுண்டு தன்னோட வீட்டுக்கு போனார். பகவானே விபோ அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். கொஞ்ச நாளைக்குள்ள முதல்ல பகவான் வளர்ந்து குடம் ஃபுல்லா பெருசா இருந்தார். அதுக்கப்புறம் கிணத்துல கொண்டு போட்டோன்னா கிணறு ஃபுல்லா ரொம்பி வழிஞ்சார். அதுக்கப்புறமா குளத்துல போட்டோன்னா குளம் ஃபுல்லா ரொம்பி வழிஞ்சார். அதுக்கப்புறமா தடாகத்துல போட்டோன தடாகம் ஃபுல்லா வளர்ந்து பெருசானார். முனிஹி சத்யவிரத முனி ஜலே சிப்தம் கை கும்பிளில கிடைச்ச அந்த மத்ஸ்ய குழந்தைய நதி ஜலத்துல போட்டோன சகிதம் துவம் விலோக்கியா
மத்ஸ்யக்குழந்தை பயத்தால நெடுங்கிறத பார்த்த முனியோடு கைக்குள்ள மத்ஸ்யக்குழந்தை வந்தோடனே முனி அந்த மத்ஸ்யத்தை மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டார். ஆனா அந்த மத்ஸ்யம் பயந்து நடுங்கிறத பார்த்தோன்னே அம்பு பாத்திரேன ஸ்வகேகம் நின்னே, பகவானே ஆன அந்த மத்ஸ்ய குழந்தைய அப்படிங்கிறது பகவானோட அவதாரமாக்கும். அது தெரியாதக்கே அந்த மத்ஸ்ய குழந்தைய உடனடியாயிட்டு தன்னோட கையில இருக்கிற கிண்டியில அப்படி இல்லைனா கமண்டலுவில போட்டு சொந்தம் வீட்டுக்கு கொண்டு போனார் சத்தியவிரத முனி. விபோ பட்டதிரி பகவானை கூப்பிடுறார், சர்வவியாபியான பகவானே அப்படின்னு. துவம் பகவானே நீங்கள், சொல்பைஹி அஹோபிஹி ரொம்ப ரொம்ப கம்மியான நாள்களால ஆசிரமத்துல வந்து சேர்ந்த அப்புறம் அந்த மத்ஸ்ய குழந்தைய பார்த்தார் சத்தியவிரதன். மத்ஸ்ய குழந்தையானா இப்படி வளர்ந்துட்டே இருக்கு. உடனடியாக கலசீம் கமண்டலு அப்படின்னா கிண்டி, அந்த கிண்டியில போட்ட குழந்தை பெருசானோன கிணத்துல கொண்டு போட்டார். கிணத்துல போட்ட குழந்தை பெருசானோன குளத்துல கொண்டு போட்டார். கூபம் சொன்னா கிணறு, வாபி சொன்னா குளம். அங்கேயும் பெருசானோன தடாகத்திலையும் போட்டார். சரஹா அப்படின்னா தடாகம். இப்படியெல்லாம் கூடி ஆனசிஷே നിറഞ്ഞു കവിഞ്ഞ് പെരുശായി നിന്ന് அந்த மத்ஸ்ய குழந்தை கிண்டி கிணறு குளம் தடாகம் எல்லாத்திலையும் பெருசா வளர்ந்து வளர்ந்து பெருசாயி இருந்த அந்த மத்ஸ்யமூர்த்தியான பகவான் அப்படின்னு அர்த்தம். നാലാമത്തെ ശ്ലോകം யோக பிரபாவாத் பவத் ஆக்ஞயா ஏவ. அதுக்கப்புறமா பகவானோட நியோகத்தாலேயே அந்த சத்தியவிரத முனி பகவானா இருக்கிற அந்த மத்ஸ்ய குழந்தைய யோக சக்தியால சமுத்திரத்துல கொண்டு போய் போட்டார். എന്നിട്ട് பிரளயம் காணறதுக்கு ஆகிரகப்பட்டு அதை எப்ப சாதிக்கும் அப்படின்னு கேட்ட அந்த முனிட்ட 7 நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பகவான் ரிப்ளை சொன்னார். சத்தியவிரதனாக்கும் பகவான் கிட்ட பிரளயம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது அது ஒரு ஆசையா இருந்தது சத்தியவிரதனுக்கு. மத்ஸ்யம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா பெருசாகிறது, நல்ல மாதிரி பேசுறது, இதெல்லாம் பார்த்து சத்தியவிரதன் ஆச்சரியப்பட்டார். தடாகத்துல பெருசான மத்ஸ்யத்தை சமுத்திரத்துல கொண்டு போய் போட்டார் சத்தியவிரதன். அது பகவானோட சக்தி. மத்ஸ்யத்தை கொண்டு போடுறதுக்கான அந்த சக்தி சத்தியவிரதனுக்கு கிடைச்சதுனால சத்தியவிரதன் அப்படி கொண்டு போட்டார். എന്നിട്ട് பகவான் கிட்ட சொல்றார், நீங்கள் சாதாரணமான ஒரு மீன் கிடையாது, ஏதோ காரிய சாத்தியத்துக்காயிட்டு அவதாரம் எடுத்த பகவானாக்கும் நீங்கள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. அதனால அதை என்னவாக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கோ. பகவான் சொல்றார், பிரளயம் வரதுக்கு ஆயாச்சு. பிரளய ஜலத்துல சகலமான வஸ்துக்களோடும் சூஷ்ம ரூபம் எனக்குள்ள ஆவாகிச்சு சமுத்திர ஜலத்துல நீந்தி துடிப்பேன் அப்படின்னு. அப்போ சத்தியவிரதன் பகவான் கிட்ட சொல்றாரு, எனக்கும் பிரளயம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு அப்படின்னு. பிரளயம் அப்படின்னு நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு பார்க்கறதுக்கான ஒரு ஆக்கிரகம் இருக்கு. சத்தியவிரதன் கிட்ட பகவான் 7 நாள் வெயிட் பண்றதுக்கு சொல்றார். இன்னையிலேருந்து 7வது நாள் முடிஞ்ச ஆனா ஒரு கப்பல் வரும். அந்த கப்பலில முக்கியமான ஔஷத வித்துகள் எல்லாம் அவசியத்துக்கு எடுத்துண்டு அதுல ஏறிக்கோ நீ. அந்த கப்பலில சப்தரிஷிகளும் இருப்பா. சப்தரிஷிகளும் மார்க்கண்டேயன் மாதிரி இருக்கிற சிரஞ்சீவிகளும் அந்த கப்பலில தோணியில இருப்பா. சிரஞ்சீவிகளுக்கு பிரளய காலத்துல மரணம் கிடையாது. பிரளயத்துல அந்த நௌகை இளகி மறியர்த்த
കൊടുങ്കാറ്റില് ആടി ഒലയർത്ത நான் ஒரு பெரிய மத்ஸ்ய ரூபத்துல வருவேன். நான் ஒற்றை கொம்பு இருக்கிற பெரிய மத்ஸ்யமாயிட்டாக்கும் வருவேன். என்னோடு அந்த ஒற்றை கொம்புல அந்த தோணிய கெட்டி போடு சத்தியவிரதா, அதாக்கும் உனக்கு நான் கொடுக்கிற வேலை அப்படின்னு பகவான் சொல்றார். வாசுகி அப்படிங்கிற சர்ப்பத்தை கயராயி உபயோகிச்சு அந்த தோணி என்னோட கொம்புல கெட்டி போடு. பிரளயம் முடியற வரைக்கும் என்னோட கொம்புல நீங்கள் எல்லாரும் சேஃப்டி ஆயிட்டு இருப்பேள் அப்படின்னு பகவான் சொல்றார். பிரம்மாவோடு பகல் அப்படிங்கிறது 1000 சதுரயுகங்களாக்கும், அதே மாதிரியே 1000 சதுரயுகங்களாக்கும் பிரம்மாவோடு ராத்திரி. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அதாக்கும் ஒரு சதுரயுகம். அதே மாதிரி 1000 சதுரயுகங்களாக்கும் பிரம்மாவோடு பகல், அதாக்கும் ஒரு கல்பம். பிரம்மாவோடு 1000 சதுரயுகங்களாக்கும் நைமித்திக பிரளயம் அப்படிங்கிற பிரம்மாவோடு ராத்திரி. பிரளய சமயத்துல நான் தத்துவ உபதேசங்கள் உனக்கு சொல்லித்தரேன். அந்த தத்துவ உபதேசங்கள் எல்லாம் உனக்கு தெரிஞ்சானா அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். ததஹா பவத் ஆத்ஞயா ஏவா, அதுக்கப்புறமா பகவானோட ஆத்ஞையாலேயே முனினா சத்தியவிரத முனியால யோக பிரபாவாது யோக பலத்தால பயோதிம் நீதஹா தடாகத்திலேருந்து சமுத்திரத்துக்கு அந்த மீனை கொண்டு வந்து போடப்பட்டது. பகவான் அப்படிங்கிற அந்த மத்ஸ்ய ரூபிய அந்த சமுத்திரத்துல கொண்டு போடப்பட்டது. துவம் பகவானே நீங்கள் அமுனா பிருஷ்டஹா சத்தியவிரத ராஜாவால கேள்வி கேட்கப்பட்டோன சத்தியவிரத ராஜாவாக்குமே பிரளயம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு பார்க்கணும் எல்லாம் சொன்னது. அப்படி கேட்டோன்னு கல்ப திதிருச்சும் ஏனம் பிரளயம் பார்க்கறதுக்கு ஆசை இருக்கிற சத்தியவிரத முனிகிட்ட சப்தாகம் ஆஸ்வா 7 நாள்கள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேளே. இது வதன் அப்படின்னு சொல்லிட்டு அயாசிஹி அங்கேன்னு பகவான் கிளம்பி போனேளே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது யாக்கும் நம்ம பார்க்கிறோம். 5வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பகவான் சொன்ன மாதிரியே 7 நாள் ஆனோன கொஞ்சம் கூட ஸ்டாப் இல்லாம மழை பெஞ்சது. பூமி முழுவன் முங்கினதுனால அந்த சத்தியவிரத ராஜர்ஷி சப்தர்ஷிகளோடு கூடிட்டு கரை எங்கே இருக்கு அப்படின்னு காண முடியாத வெள்ளத்துல சுற்றி கரங்கி வளைஞ்சு கடைசியில பகவான சரணம் பிராபிச்சார். தொது உக்தே அஹனி பிராப்தே பகவான் சொன்ன மாதிரி 7வது நாள் வந்தோன பூதலே இந்த பூப்பிரதேசம் முழுவனாயிட்டும் வாரிதாரா பரிப்புழுதே இடதடவில்லாത്ത மழையால வெள்ளம் ரொம்பி கவிஞ்சு മുങ്കർത്തുകാനോണ് മുനീന്ദ്രഹ മുനിശ്രേഷ്ഠനാണ് സത്യവ്രതൻ സപ്തഹ ഋഷിഭിഹി സപ്തഋഷികളോട് കൂടിയിട്ട് സാർദ്ധം കൂടിച്ചേർന്ന് അപാരവാരിണി പാരം ജനന ലിമിറ്റ് അപാരം ജനന ലിമിറ്റ് ഇല്ലാത്ത കരകാണർക്ക് സാധിക്കാത്ത തണ്ണീലെ ഉദ്ഘൂർണമാനഹ അവരെല്ലാരും അന്ത തണ്ണീലെ വട്ടം കറങ്ങിനോണ് ത്വാം ശരണം യയൗ ഭഗവാനെയെ അവ അത്തനെ പേരും ശരണം പ്രാപിച്ച ഭഗവാനെ അഭയം തരണമേ ഭയമില്ലാമ പണ്ണണമേ அப்படின்னு சொல்லி ശരണം പ്രാപിച്ച. 6வது ശ്ലോകം. அப்போது பகவானோட நியோகத்தால தோணியோடு ரூபத்தை தரிச்சுண்டு வந்த பூமியில அவ அத்தனை பேரும் ஏறினா. மறுபடியும் அந்த தோணியோடு ஆட்டத்தால அவ பயந்து நெடுங்கினோன பகவான் சமுத்திரத்திலேருந்து பெரிய ஒரு ரூபத்தோடு கூடிட்டு அங்க பிரத்யட்சப்பட்டார். തഥാതെ அப்போது അവ തൊത് ആദേശകരി ഭഗവാനോട് ആജ്ഞയനുസരിച്ച് നൗ ரூபிணி അവാപ്ത ഒരു തോണിയോട് രൂപമെടുത്തിട്ട് അവളോട് കിട്ടക്ക വന്നു ചേർന്ന് ധരാം ഭൂമിയിലെ ആരുരുഹു അവ അത്തനെ പേരും ഏറിന. ഭഗവാനാക്കും തോണിയോട് രൂപത്തില് അവളെയെല്ലാം കാപ്പാത്രத்துக்காയിട്ട് ഭൂമിയിട്ട് அங்க போ அப்படின்னு ஆജ്ഞாபிச்சது. அதனால பூமி ஒரு தோணியோடு ரூபத்தில் அங்க வந்து சேர்ந்தா. தராம் அப்படின்னா தரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பூமிக்கும் தரா அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இங்க தோணியோடு ரூபம் தரிச்ச பூமி அங்க எத்திச்சேர்ந்தோன அவ எல்லாரும் ഭഗവാനോട് ആജ്ഞയനുസരിച്ച് അതിലെ ഏറിന.
தேஷு அவ அத்தனை பேரும் தது அந்த தோணியோடு கம்ப அப்படின்னா ஆட்டத்தால கம்ப்ரேஷு பயந்து வரச்சா. பூயஹாத்வம் மறுபடியும் பகவான் மகியான் ரொம்ப பெரிய ரூபம் கை கொண்டு அம்புதேகே பிரளய சமுத்திரத்திலிருந்து ஆவிர் ஆவிர் அபூஹு பிரத்யட்சப்பட்டார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். பிரளய சமுத்திரத்திலிருந்து பகவான் மறுபடியும் பெரிய ரூபத்துல பிரத்யட்சப்பட்டு வந்தார். 7வது ஸ்லோகம். முனிகள் 1,00,000 யோஜனை நீளம் இருக்கிற மத்ஸ்யத்தோட ஆகிருதியை தரிச்சுருக்கிற அதி தேஜஸ்வியான பகவானை பார்த்துட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு பகவானோட நியோகம் அனுசரிச்சு உன்னதமான பகவானோட கொம்புல தோணிய கட்டி போட்டான். யோஜன லட்ச தீர்க்கம் 1,00,000 யோஜனை நீளம் இருக்கிறது. சஷ ஆகிருதி மீனோடு ரூபம் ததானம் கை கொண்ட அந்த பகவான் மத்ஸ்யரூபி. சஷ ஆகிருதிம் ததானம் மீனோடு ரூபம் ஸ்வீகரிச்ச பகவான் மத்ஸ்யரூபி. உச்சைஸ்தர தேஜசம் ரொம்ப ஜாஸ்தியான தேஜஸ் இருக்கிற துவாம் அந்த பகவான் மத்ஸ்யமூர்த்திய நிரீட்சியா பார்த்துட்டு துஷ்டா சந்தோஷத்தோடு கூடிட்டு முனையஹா முனிகள் அத்தனை பேரும் தொதுக்தியா பகவான் சொன்னபடி தொது பகவானோடு துங்க சுருங்கே உயரம் இருக்கிற ஒத்த கொம்புல தரணிம் பபந்துஹு தோணிய கட்டி போட்டா. 8வது ஸ்லோகம். பகவான் தோணிய இழுத்துண்டு சப்தர்ஷிகளுக்கு லோகத்தோடு நானா பாகங்களையும் காட்டி கொடுத்துண்டு அந்த சத்தியவிரத மகாராஜா துதிக்கிறத கேட்டுண்டு அந்த சத்தியவிரத மகாராஜாவுக்கு தேவையான ஞான உபதேசத்தை சொல்லிண்டு இப்படி சஞ்சரிச்சார். മത്സ്യരൂപിயான பகவான் സത്യവ്രതനുക്ക് ഉപദേശിച്ചതാക്കും 18 പുരാണങ്ങളിലെ ഒന്നാണ് ശ്രീ വേദവ്യാസൻ എഴുതിന മത്സ്യപുരാണം அப்படிங்கிறது. പ്രളയകാലത്തിലെ സത്യവ്രതനെയും സപ്തഋഷികളെയും രക്ഷിക്കുന്ന ഭഗവാൻ ഭൂമിയെ ഒരു തോണിയായിട്ട് മാറ്റിയിട്ട് അവളെ ഏറ്റിണ്ട് ഭഗവാൻ മത്സ്യമൂർത്തിയോട് പെരിയ കൊമ്പില് அந்த தோணியை கெட்டி போடுறதுக்கு பகவான் சொன்ன மாதிரி அவ கெட்டி போட்டா. அந்த பிரளய ஜலத்துல சாஞ்சாடற தோணியில உட்கார்ந்துட்டு இருந்த சத்தியவிரதனுக்கு மத்ஸ்யரூபியான பகவான் பரமமான ஞானம் அதானது பகவத் தத்துவம் அப்படிங்கிற அந்த ஞான உபதேசத்தை பண்ணினார். ஆகிருஷ்ட நௌகா எல்லாரையும் அட்ராக்ட் செய்யற மாதிரி இருக்கிற அந்த தோணியை இழுத்துண்டு முனிமண்டலாய விஸ்வ ஜகத் விபாகான் முனிகணங்களுக்கெல்லாம் பிரபஞ்சத்தில ஓரோ இடத்தையும் பிரதர்ஷயன் காட்டி கொடுத்துண்டு சப்தர்ஷிகள் எல்லாம் அதுல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காளே அதே மாதிரி மார்க்கண்டேயன் மாதிரி இருக்கிற சிரஞ்சீவிகளும் ஏறி இருக்கா. அவளுக்கெல்லாம் இந்த உலகத்துல எல்லா இடத்திலையும் காட்டி கொடுத்துண்டு தேன மிருவரேன சம்ஸ்தூயமானஹா சத்தியவிரத ராஜாவினால ஸ்துதிக்கப்பட்டுண்டு ராஜா இப்படி ஸ்துதிச்சுட்டே இருக்கார். பரம் ஞானம் உபதிஷன் பரமமான ஞானம் உபதேசிச்சார். உபதேசிச்சுண்டும் ஆச்சாரீஹி பகவான் சமுத்திர ஜலத்துல இப்படி சஞ்சரிச்சார். 9வது ஸ்லோகம். பிரளயம் முடிஞ்சு பகவான் சப்தர்ஷிகளை ஆல்ரெடி இருந்த ஸ்தானங்களுக்கு திரும்ப அனுப்பினார். அந்த சத்தியவிரத ராஜாவை வைவஸ்வதன் அப்படின்னு பேர் இருக்கிற மனுவாக்கி மாற்றிட்டு கோபத்தோடு கூடிட்டு ஹயக்ரீவனை எதிர்த்து போராடினார். இப்ப இருக்கிறது நம்ம வைவஸ்வத மன்வந்தரத்திலேயாக்கும் இருந்துட்டு இருக்கோம். கல்ப அவத பிரளய அவசானத்துல கல்பம் ஆரம்பிச்சோன சப்தமுனி சப்தரிஷிகளை புரோவது ஆல்ரெடி இருந்த மாதிரி பிரஸ்தாப்பியா யதாஸ்தானத்துல பிரதிஷ்டிச்சு தம் அந்த சத்தியவிரத பூமிபம் சத்தியவிரத ராஜாவை வைவஸ்வத ஆக்கியம் மனும் ஆததானஹா வைவஸ்வதன் அப்படின்னு பேர் இருக்கிற மனு ஆயிட்டு ஸ்தானம் கொடுத்தார் பகவான். வைவஸ்வத மன்வந்தரத்திலேயாக்கும் நம்ம இப்ப இருக்கோம். குரோதாது கோபத்தோடு கூடிட்டு ஹயக்ரீவம்
ஹயக்ரீவனோடு கிட்டக்க அதித்ருதஹா அபூத், ஓடி போனார் பகவான். 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானோடு நல்ல ஒசரமான கொம்புகளால ஹயக்ரீவனோடு மாறில கீறி முறிச்சு கீழே வீழ்த்தி வேதங்களை மீண்டெடுத்து பிரம்மாவுக்கு கொடுத்து பிரம்மாவை குஷிப்படுத்தின பகவானே குருவாயிரப்பா, என்ன காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். ஹே பிரபஞ்சன ஆகாரபதே, பிரபஞ்சனன்னு சொன்ன வாயு, பிரபஞ்சன ஆகாரபதே அப்படின்னாக்கா வாயு ஸ்வரூபம் எடுத்திருக்கிற பகவானே குருவாயிரப்பா, என்ன பிரபாயாக நன்னா காப்பாத்தனமே. மனசௌக்கியம், சரீர சௌக்கியம், கிரக சௌக்கியம் எல்லாம் தரணமே கிருஷ்ணா. மனசாலையும் உடலாலையும் இருக்கிற எல்லா வலிகளையும் இல்லாம பண்ணணுமே. தம் தைத்தியம் ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரனை துங்க ஸ்ருங்கட்சதவட்சசம், அந்த அசுரனை பகவானோடு உயர்ந்த கொம்புகளால கீறி முறிச்சு அதுக்கப்புறம் அப்படி அந்த அசுரன் கிட்டேந்து நிகமான் கிரகித்வா வேதங்களை வீண்டெடுத்து அந்த அசுரனை நிபாத்தியா கொன்னுட்டு பிரீத ஹிருதே சந்தோஷமான சுகம் அப்படிங்கிறது விரிஞ்சையே பிரம்மாவுக்கு ததானஹா கொடுத்த பகவானே குருவாயிரப்பா, என்ன நன்னா காப்பாத்தனமே அப்படின்னு பகவான் கிட்ட பட்டதிரி பிரார்த்திக்கிறார்.